நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட நேமை மாத்திருக்கேன். ஏகே பர்ஸ்பெக்டிவ். இதுதான் நம்ம சேனலோட புதிய நேம். ஏன் சேனலோட நேமை மாத்தினேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து கிரிக்கெட் ரிவ்யூ, சினிமா ரிவ்யூ அண்டு பொலிட்டிக்கல் நியூஸ் இது எல்லாமே வருது. சம்டைம்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடா நம்ம பேசுறோம். கிளிக் டு ஹிட் அப்படின்றது வந்து வெறும் கிரிக்கெட்டை பத்தி மட்டுமே சொல்றோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனாலதான் வந்து ஏகே பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட நேமை மாத்திருக்கேன். ஸோ என்னோட நேம் வந்து அருண்குமார் அப்படின்றதுனால வந்து ஏகே பர்ஸ்பெக்டிவ் என்னோட வியூஸை சொல்றதுனால ஏகே பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போனா ஐபிஎல் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ரசிகர்கள் எந்த அணிகளுக்கு இருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே, எம்ஐ அண்ட் ஆர்சிபி. இந்த அணிகளுக்கு தான் இந்தியா முழுக்க அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அதிகமான அந்த ஒரு போட்டி, அதிகமான ஒரு வசவுகள் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அதுதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ரீசெண்டா சில வருஷமா வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்ற மாதிரி வந்து போட்டி கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுலயும் வந்து இந்த கண்ணன் தேவன் டீ பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அதிகமான அந்த திட்டுறது, வசவா பேசுறது, ஸோ சோசியல் மீடியாவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தைகளை திட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலையிலே தொடருதுன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு ரசிகர்களுக்கு இடையில. இதுல சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் சில அணிகளோட ரசிகர்கள் வந்து ஆர்சிபி அணியினர் வந்து பொம்பளை கப் அப்படின்ற மாதிரி சொல்லி வசவு செய்யறாங்க. ஸோ இதுல வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுலையுமே வந்து ஐபிஎல் நடக்குது. அதுல வந்து மென்ஸ்ல வந்து 17 வருஷமா ஆர்சிபினால கப் வின் பண்ண முடியல. உமன்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் எடிஷன். அதுல வந்து நம்ம அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து 2வது எடிஷன்லயே வந்து அந்த அணி கப் வின் பண்ணியிருக்குதுன்றது பெரிய விஷயம். இங்கே 17 வருஷமா வின் பண்ணல அப்படின்னா, வின் பண்ணலன்னா ரொம்ப மோசமா ஆடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதுல நிறைய டைம் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களால வின் பண்ண முடியல. ஆனாலும் வந்து அவங்க வந்து தொடர்ந்து டஃப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான செயல்பாடுகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சீசன்ல வந்து மோசமான செயல்பாடுகள் செஞ்சிருக்கலாம். மற்றபடி வந்து எல்லா சீசன்லயுமே ஆர்சிபி சிறப்பாக தான் செயல்படுறாங்க. கிரிக்கெட் அப்படின்றது வந்து நம்ம இந்தியர்களை ஒன்றிணைக்கும் ஒரு ஆட்டமா இருந்தது. அதாவது ஏர்லி 90s, அதுக்கப்புறம் 2010 வரைக்குமே சொல்லலாம். அப்போலாம் வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கும் விதமா தான் இந்த கிரிக்கெட்ன்றது இருந்தது. 2011 வேர்ல்டு கப் வரைக்குமே அப்படிலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி பிரிவினை, அந்த மாதிரி வந்து ரசிகர்களுக்குள்ள பெரிய ஃபைட் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ரசிகர்களை ஒன்றிணைக்கும் விதமா தான் இருந்தது. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது டிவைட் ஆச்சு. ஆனா வந்து அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2008 வரும்போது சச்சின் ரசிகர்கள் வந்து மும்பையையும், கங்குலி ரசிகர்கள் வந்து கொல்கத்தாவையும், யுவராஜ் ரசிகர்கள் பஞ்சாபையும், டெல்லி ரசிகர்கள் வந்து சேவக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தன்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஃபேவரட் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க. சச்சினை பிடிச்ச பல பேருக்கு சேவாக்கை பிடிச்சிருக்கும், யுவராஜை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வந்து அந்தந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடினாங்க, எந்தெந்த புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதமாக தான் அப்போலாம் இருக்கும். ஏன்னா அப்போலாம் இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் கிடையாது. கீபேட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து அது ஒரு ஆரோக்கியமான சூழலாக இருந்தது. வாக்குவாதங்கள் இருக்கும், அது வந்து ஆரோக்கியமான சூழலாக இருக்கும். கொஞ்சம் வந்து நக்கலா நமக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப எல்லை மீறாது. ஆனா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கருத்து பதிவிடுறேன் அப்படின்ற பேர்ல வந்து ரொம்பவே அதிகமா கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது அப்படின்ற மாதிரி அதிகமாயிடுச்சு. ஸோ அது வந்து இப்ப எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வந்து நம்ம ஏதோ கிண்டலா ஒரு பதிவு வந்து யாரோ ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு கீழே போயிட்டு பெண்களை பத்தின தகாத வார்த்தைகள், அவங்க குடும்பத்தை பத்தின தகாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுற மாதிரி வந்து அந்த மாதிரி பதிவுகளை இடுறாங்க. ஆர்சிபி வந்து வின் பண்றாங்க, வின் பண்ணல, அது வந்து வேற விஷயம். சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து ஆர்சிபி வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுறாங்க. ஸோ ஆர்சிபி வின் பண்ணிடுது. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் சொல்றாங்க. உடனே இவங்க வந்து 5 கப் வச்சிருக்கோம், பொம்பளை கப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 5 கப் வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து அது உங்களுக்கே தெரியும், நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் சொல்றீங்க ஒரு நம்பிக்கையில. அது நடக்கல அப்படின்ற போது வந்து அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் அது ஒரு சிறப்பானதா இருக்கும். சரி, ஓகே, அதை ஏத்துக்கிட்டு போக முடியல, 5 கப் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அது கூட ஏத்துக்கலாம்.
ஆனா அந்த பொம்பளை கப்புன்னு சொல்லிட்டு பெண்களை சிறுமைப்படுத்துற விதமா பேசுறது வந்து அது ஒரு தமிழ் சமூகத்துக்கு அழகா இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா மென்ஸ் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் ரொம்ப நாளாவே இருக்கு. அதுல ஐபிஎல் வந்து இப்போ ரீசெண்டா வந்து உமன்ஸ்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீசன் எம்ஐ வின் பண்ணாங்க, செகண்ட் சீசன் ஆர்சிபி வின் பண்ணாங்க. மென்ஸ்ல வந்து ஆர்சிபி 17 வருஷமா வின் பண்ண முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஒரு சில காரணங்களை சொல்ல முடியாது, பல காரணங்கள் இருக்கு. அங்கே உமன்ஸ்ல வந்து நல்ல டீம் வந்து கிடைச்சிருச்சு, வின் பண்ணிட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது கிரிக்கெட்ல சம்டைம்ஸ் வந்து லக்கும் ஃபேவர் பண்ணும். அந்த லக் வந்து ஆர்சிபிக்கு மென்ஸ் டீமுக்கு ஃபேவர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுல வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா தான் எஃபர்ட் போடுறாங்க. ஏன்னா ஒரு ஆண் எப்படி இந்திய அணிக்குள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரோ, இப்போ அண்டர் 14, அண்டர் 19, அதுக்கப்புறம் ரஞ்சி, அதுக்கப்புறம் உள்ளூர் கிரிக்கெட்டுகள், இந்த மாதிரி பல்வேறு போட்டிகளில் விளையாடி தான் இந்திய அணிக்குள்ள வர முடியும், ஐபிஎல் அணிக்குள்ளேயும் வர முடியும். அதே போலத்தான் பெண்களும் வந்து அண்டர் 14, அண்டர் 19 இந்த மாதிரிலாம் விளையாடித்தான், ரஞ்சி இதெல்லாம் வந்து அவங்களும் விளையாடித்தான் வந்து வர்றாங்க. ஈஸியா வந்து பெண்கள் அப்படின்றதுனால வந்து எளிதில் அவங்கள வந்து ஆட்டத்துக்கு எடுத்துறது கிடையாது. அவங்களுக்குமே வந்து பல்வேறு சோதனைகள், பல்வேறு மேட்ச் வந்து ஆடி அதுல பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி ஆண்கள் பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வராங்களோ அதே போல தான் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி மேட்சுக்கு வராங்க, தன்னோட கனவை வந்து நிறைவேற்றுறாங்க. எப்படி ஆண் உயர்ந்தவங்க பெண் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியும். மேபி வியூவர்ஸ் ஆண்கள் கிரிக்கெட்டை அதிகமாக ரசிக்கலாம், பெண்கள் கூட ஆண்கள் கிரிக்கெட்டை தான் அதிகமாக ரசிப்பாங்க, அது நம்ம வியூவர்ஷிப்லேருந்தே தெரியும். ஆனா இப்ப ஆண்களுமே வந்து பெண்கள் கிரிக்கெட்டை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உமன் பிரீமியர் லீக் வந்து இப்ப முன்னாடி இருந்ததை விட வந்து இப்போ கொஞ்சம் பிரபலமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து பெண்களை மதிச்சு அந்த கிரிக்கெட்டை பத்தி பேசி அவங்களோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை பத்தி உரையாடுறது இது எல்லாமே நடக்குது. அப்படி இருக்க சூழல்ல சில ரசிகர்கள் வந்து பொம்பளை கப்புன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. நான் எல்லா சிஎஸ்கே ரசிகர்களையும் சொல்லல, சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லை, மற்ற பல அணிகளோட ரசிகர்களும் வந்து அந்த மாதிரி வந்து பொம்பளை கப்புன்ற மாதிரி யூஸ் பண்ற வேர்ட்ஸை வந்து நான் சோசியல் மீடியால பார்த்தேன். ஸோ பெண்கள்ன்றது எந்த வகையில இழிவு? ஏன்னா வந்து பிவி சிந்து அவங்களாம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கும்போது நம்ம பெருமைப்படுறோம், மேரி கோம் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கும்போது நம்ம பெருமைப்படுறோம். அப்போலாம் வந்து பெண்களை நினைச்சு பெருமைப்படுற நாம கிரிக்கெட்ல வந்து ஒரு பெண்கள் அணி சாம்பியன்ஷிப் எழுதுனா அதை மட்டும் பொம்பளை கப்புன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? உடனே அந்த ரசிகர்கள், அதாவது ஆர்சிபி ரசிகர்கள் அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது நடந்துக்கிறாங்கன்னா அது அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடா பேசணும். இப்போ அவங்க வந்து கப் வின் பண்றாங்க, வின் பண்ணல, அதை பத்தி நம்ம வேணா பேசலாம். அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இப்படி ஆடினாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அவுட் ஆனாங்க அப்படின்றத பத்தின பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை பத்தின சில ட்ரோல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஓரளவு நாகரிகமா இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பொம்பளை கப்புன்னு ஒரு இழிவா பேசுற மாதிரி வந்து இது இது எப்படி வந்து ஒரு நாகரிகமான மனிதருக்கு அழகா அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ஸோ இது வந்து இப்போ கிரிக்கெட்ன்றது வந்து ரொம்ப ஹேட்ரட அதிகமாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து இருக்கும், ஒரு சில வாக்குவாதங்கள் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அது எல்லாமே வந்து ஐபிஎல் நாங்கள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஐபிஎல்லேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்திய அணிக்கு வந்து இந்திய அணியை வந்து வேர்ல்டுலேயே ஒரு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருக்கணும், அதுக்கு வந்து ஐபிஎல் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஐபிஎல் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து இந்தியன் டீம்லேயே வந்து ஐபிஎல் டீம்லேருந்து இந்த பிளேயர் நல்லா விளையாடணும், ஸோ இந்த பிளேயர் நல்லா விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி வந்து எல்லாரும் இந்தியர்கள் தானே, அதை விட்டுட்டு இது வந்து ஒரு பிரான்ச்சைஸ் டீம், அந்த நேரத்துக்கு வந்து ஓகே அந்த பிளேயர் நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து டக் அவுட் ஆயிடணும்ன்ற மாதிரி வந்து மற்ற அணி ரசிகர்கள் கூட நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து அப்போ வந்து ஐபிஎலோட தரம்ன்றது இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் நல்லா அடிக்கணும், ஆனா மும்பை தோக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் நினைப்பாங்க, அதே போல மற்ற அணி ரசிகர்களும் நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாருமே வந்து இவன் அடிக்கக்கூடாது இவன் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க வந்து நல்லா ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுற சில கருத்துக்களை எல்லாம் வந்து சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ அதோட உச்சக்கட்டமா தான் வந்து இந்த பொம்பளை கப்புன்றது சொல்றது, அதே மாதிரி லாலிபப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தரக்குறைவா நாகரிகம் குறைவா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கன்னட ரசிகர்களும் சலைச்சவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே 2016 2017 சிஎஸ்கே பேனான வருஷத்தை குறிப்பிடுற மாதிரி வந்து ஒரு அதை வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிர்வாகத்துல உள்ள ஒருத்தர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வந்து தடை கிடைச்சது. அதுக்கு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க? வீரர்கள் அந்த நேரத்துல மற்ற அணிகள்ல போய் விளையாடி
ஜேகே தானே செஞ்சாங்க. ஸோ ஆர்பிஎஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, வின் பண்ணல, பட் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கையில வந்து 2016, 17ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில இந்த பனியன்லாம் வைக்கிறது, அதுவும் கொஞ்சம் டூ மச்சா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். நேரேசர்கள் எப்படி லாலிபப், பொம்பளக்கப் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் டூ மச்சா போடுறாங்களோ, அதே போல அவங்களும் வந்து டூ மச்சா போறாங்க. இது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஹேட்ரட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது ஜஸ்ட் கேம். இந்த ஐபிஎல்ல இருந்து இந்திய அணிக்கு நல்ல வீரர்கள் உருவாக்குறாங்களா, அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். இதுல வந்து நல்லா அடிச்சாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு தான் நல்லது. இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரேயன் வந்து நல்லா அடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து இந்திய அணிக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தேவதத் படிக்கல் நல்லா அடிக்கிறாரு அப்படின்னா ஓகே, நல்லா ஸ்லோவா ஆடிட்டு இருந்தவர் இப்போ T20 நல்லா ஆடுறாரு அப்படின்னா ஓகே, இந்தியன் அணிக்கு வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல வீரர் கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுமே தவிர, அதை விடுத்து வந்து சில ரசிகர்கள் பேசுறதுனால வந்து அந்த அணியையும் அதே மாதிரி இந்த பெண்கள் அணியையும் அவங்கள வந்து தரக்குறைவா வந்து இழிவா பேசுறது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ரசிகரா நான் என்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன தாட் தான். இதை பத்தி சொல்லி கொஞ்சம் வந்து சில பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோன்றது பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.